நான் உங்கள் புயல் சிங்காரவேலு பாலமணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். நடுவில் கொஞ்சம் இடைவெளி. காரணம், ஒரு சில கலைகளை பிடுங்க வேண்டி நிறைய வேலைகள், அதுக்கு உண்டான வேலைகள்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. மிக விரைவில் ஒரு சில செய்திகளை நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம் நடக்கும்போது. அதை எல்லோரும் பார்ப்பீங்க, பார்க்குறோம், விரைவில் பார்ப்பீர்கள் அந்த சந்தோஷமான விஷயத்தை. அதுவும் என் மூலமாகவே நடக்கும் என்பதை கொஞ்சம் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிக்கிறேன். ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த பணி முடிகிற நேரத்தில் முடியும் தருவாயில் உள்ளது. அதுக்குண்டான இறுதிக்கட்ட பணிகள்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த இடத்துலையும் தவிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதில் சர்வ ஜாக்கிரதையாக வேலை செய்துக்கிட்டு. அது என்னன்றது விரைவில் அதற்குரிய ஒரு வீடியோ போடப்படும். அது மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த டார்க் வெப்னு ஒன்று பற்றி பேசியிருந்தோம். டார்க் வெப்பு அதுக்குள்ளே கொஞ்சம் ஆர்வக்கோளராக யாரும் உள்ளே போயிடாதீங்க, அதை போய் எதுவும் பார்க்காதீங்கன்னா பேசியிருந்தோம். ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசின கொஞ்ச நாளில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலது நடந்தது. எல்லாம் அதே மாதிரி நடக்குது. அது மாதிரி இந்த டார்க் வெப்பை பற்றி பேசினேன். ரொம்ப அது ஒரு மோசமான ஒரு இது. இதன் மூலமாக நிறைய குற்றச்செயல்கள், நிறைய விஷயங்கள், இதை பயன்படுத்துகிற நபர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலத்தவர்கள் மற்றும் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலிருந்து அப்படியே பொள்ளாச்சி வரைக்கும், கேரளா பார்டர் வரைக்கும் ஒரு சில நபர்கள் பயன்படுத்தி ஒரு கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவங்களா இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சஞ்சய் ராய், சந்தீப் கோஷ், இந்த பேர் கடந்த ஆகஸ்ட் 10 இல்லை 11 தேதியிலிருந்து ஊடகங்களில் நிறைய அடிபட்டுக்கிட்டு இருக்குது. சந்தீப் ராய் கொல்கத்தா பயிற்சி மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டுள்ளதாக ஒரு இது. அந்த சந்தீப் கோஷ்ன்றவர் அந்த அரசு மருத்துவமனையின், கொல்கத்தா அரசு மருத்துவமனையின் இவராக இருக்கிறார், டீனாக இருக்கார். அவர் மேலே ஏற்கனவே பல ஊழல் புகார், இந்த அனாதை பிணங்களோட எடுத்து வைத்த அந்த வெடிக்கிறது, இந்த அது உள்ள ஆர்கன் வச்சுருக்கிறது, லஞ்சம் வாங்கிக்கிட்டு சீட்டு கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இது பண்ணி நிறைய தடவை அங்கேருந்து மாற்றப்பட்டு மீண்டும் மீண்டும் அதே எடுத்துக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் யாரை காப்பாற்ற இவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியல. உயர்நீதிமன்றம் தலையிட்டு பின்னாடி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. எதற்காக, ஏன் இப்படி, யாரை காப்பாற்ற, தன் அரசு மீது ஒரு பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொள்ள போராடுறாங்களா? இல்லை இதில் சில அவங்களோட கட்சியை சார்ந்த முக்கிய நபர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்லை அவங்க கட்சியை சம்மந்தப்பட்டிருக்குதா? ஏன் அவங்க இதை இவ்வளோ அவசரமாக இது பண்ணுறாங்கன்றது புரியலை. கிட்டத்தட்ட அந்த சஞ்சய் ராய் குற்றவாளி, சிபிஐ வரைக்கும் விசாரித்து ஊர்ஜிதமாயிடுச்சு. இந்த சஞ்சய் ராய் எப்படிப்பட்ட மனிதன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்காவல் படை, நம்ம ஊர்காவல் படை மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற காவல்துறைக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போ ஊர்காவல் படையில் தன்னார்வலராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அது ஒரு
ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்கலாம். வச்சுக்கிட்டு இவர் இன்னும் மேலும் வேறு எந்தெந்த குற்றங்கள் ஈடுபட்டிருக்காரு வந்து தெரியல. சரி, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 9 இந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கி வரைக்கும் கொல்கத்தா கொழுந்துக்கிட்டு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பிரச்சனையில். இதை பற்றி நிறைய ஊடகங்கள் எல்லாரும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டாங்க. நான் எல்லோரும் பேசி முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை பற்றி பேச. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெண் கொல்லப்பட்ட விதம் மிக கொடூரமான ஒரு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மிருகத்தனத்தை விட கேவலமானது. மிருகம் கூட ஓங்கி ஒரு அடி அடித்து கொண்டு கடித்து தின்ட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆனால் இவன் வந்து மிருகத்தை விட அதை விட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கிறன்னும் போது வந்து இவ்வளோ வன்முறை வந்து ஒரு ஆளால் நடத்த முடியுமா? ஒரு ஆள் மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அவன் வந்து ஒரு அந்நியன் மாதிரி ஃபஸ்ட்டு அவனை வந்து பிடிச்சப்போ வந்து ரொம்ப தென்னவிட்ட ஒரு சாதாரணமாக கேஷுவலாக இருந்திருக்கான். கேட்டால் ஏன்னா அதிகபட்சம் தூக்கு தண்டனை தான் கொடுக்க போகிறீங்க, கொடுத்தா கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அடுத்து சிபிஐ விசாரணையில் போகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிலாம் எதுவும் இல்லாமல் நடந்த விஷயங்களை வந்து அப்படியே ஒரு எந்த இடத்துலையும் வந்து ஒரு தடுமாறாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து இது மாதிரி இப்படி நடந்ததுன்ற மாதிரி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் நம்மளை எப்படி ஒரு வேளை அவனோட மனதில் வந்து நம்மளை எப்படியும் காப்பாற்றிடுவாங்க இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு அவன் வந்து பேட்டி கொடுக்குறானா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த டார்க் வெப் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இருட்டு உலகம், டார்க் வெப்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த டார்க் வெப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரியான அவனோட வீடியோக்கள்லாம் வந்து பரிசீலனை, அதாவது அவனோட செல்ஃபோனில் இந்த வீடியோக்கள்லாம் எடுத்து இந்த டார்க் வெப்பில் இருக்கிற அந்த இதோட வந்து ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்துப்போகும். எப்படி ஒத்துப்போகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கொலை செய்யப்பட்ட விதம், காலை 90 டிகிரி உடைச்சிருக்கணும், கண்களில் கண்ணாடி சில்லுகள், என்ன கொடூரமான முறையில் என்ன அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அதை நாம் வந்து நேரில் வாங்கி படிக்கிறாத செய்தி ஊடகங்களில் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் முழுசாக சொல்கிறதில்ல, ஒரு சிலதை கொஞ்சம் இது பண்ணி தான் ஹைட் பண்ணி தான் சொல்கிறாங்க. அந்த ஹைட் பண்ணி சொல்லும் போதே அதை கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து பகிர்ந்து தூக்கி வாங்கி போடுது. என்ன அப்போ இன்னும் எவ்வளோ கொடுமை, அந்த உயிர் பிரியும் போது அந்த உயிர் ஏற்பட்ட வேதனையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கடவுளே, யாருக்கும் இந்த நிலமா இருக்கணும். என்ன இவ்வளோ அவனை வெறித்தனமாக மாற்றுறது எதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நபர் செய்திருக்க வாய்ப்பில்லை. இப்பயும் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு மிக கொடூரமான முறையில் வந்து ஒரு பெண்ணை வந்து கொல்றதுக்கு வந்து ஒரு நபரால் இது சாத்தியமானது வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் நிற்கிது. இதை வந்து பல நபர்கள், சில விஐபிகள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கான்ற ஒரு சந்தேகம் எழுது. காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 181 மில்லி ஸ்பெர்ம் வந்திருக்கு அந்த பெண்ணோட உறுப்பு. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 15 ml, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 16 mlக்குள்ளே தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து விந்து வந்து வெளிப்படும். இந்த பெண் உறுப்பில் வந்து 151 மில்லி இருக்குதுன்னா ஒரு மனிதன் ஒரு மணி நேரத்தில் அத்தனை முறை உடலுறவு வைத்து கொள்ள முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்மளும். ஒரு மணி நேரத்தில் ஒரு மனிதன் அத்தனை முறை உடலுறவு கொண்டாலும் 151 மில்லி விந்து அந்த பெண் உறுப்பில் விழுமா? இது ஒரு சந்தேகம். இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கலாம். மிக முக்கியமான நபர்கள் இதில் சிக்கியிருக்கலாம். காரணம், அந்த அறையில் வந்து சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க. அந்த அறைக்குள்ளே போகிறது
இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் தெளிவாக தெரியுது. அந்தாண்ட வந்து கழிவறை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு செவரை உடச்சி ஒரு வழி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அங்கே அந்த பக்கம் வந்து சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க. இப்போ இதில் வந்து இந்த விஷயம் எப்படி இருக்கட்டுங்க, இந்த டார்க் வெப்புன்றது உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொடூரமாக கற்பழிக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதில் நான் பார்த்தேன். தன் மனைவியின் கொண்டு அந்த உருப்படுத்தி சூப்பு வச்சு குடிக்கலாம் கணவன். அவனை வந்து அந்த மாதிரி மனநிலைக்கு வந்து 2 பேர் தயார்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து முகமூடி அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கணவன் வந்து தலையை குனிஞ்ச வரையும் இருக்கலாம், தலையை கடைசி வரைக்கும் நிம்மலை. என்ன அந்த ஆர்கனை சூப் வச்சு அந்த ஆர்கன் அப்படியே குனிஞ்ச வாக்குலேயே அப்படி இப்படி முகம் தெரியாமல் இப்படி குனிஞ்ச வாக்குலேயே அந்த சூப்பை வந்து குடிக்கிறான். அப்போ அவனோட மனநிலையை இவ்வாறு மாற்றும் அளவுக்கு அந்த வெப்சைட், அந்த டார்க் வெப் வந்து இருக்குது. அதை அந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை எடுத்து அந்த டார்க் வெப்பில் போடுறாங்க. அப்போ அந்த டார்க் வெப் எப்படி இருக்குன்னு பார்த்தேங்க. அப்போ இப்போ இவனோட அந்த சஞ்சய் ராயோட செல்ஃபோனில் இருக்கிற வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் சொன்ன அந்த டார்க் வெப்புக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு. ஒரு மனிதனோட மனிதனை வந்து ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு மனநிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு வெப்பு அது. அதை வந்து ரகசியமாக அந்த ஒரு சிலர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சில நபர்கள் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் தனிமையிலே இருப்பாங்க. யார்கிட்டையும் வந்து ஒரு அதாவது வெளிநபர்கள்கிட்ட ஒரு மாதிரி, வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு மோசமான கொடூரமான மனநிலையோடு நடந்துக்குவாங்க. தனக்கு தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள்கிட்ட வந்து கொடூரமாக நடந்துக்குவாங்க. ரொம்ப ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு மனிதத்தன்மையற்ற செயலில் தான் இருப்பாங்க. அது வந்து உடன் பிறந்தவர்களா, தாய் தந்தையா, மனைவியா, மகன்களா, குழந்தைகளா, எதுவுமே கிடையாது அவங்களும். காரணம் வந்து அந்த வெப்சைட்டை பார்த்து தன்னை ஒரு மனித நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளும் நபர்களாக இருப்பார்கள். இந்த டார்க் வெப்புக்குள்ளே போனவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த டார்க் வெப்புன்றது வந்து இன்னும் எவ்வளோ ஆபத்தானதுன்றதை அடுத்த ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம். என்ன இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். அவன் அதை செய்வானா என்றால் அவன் அதை செய்வதற்கு யோசிப்பான், யோசித்து செய்ய மாட்டான். நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்காது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் பெயர் சிங்காரவேல் பாலன்.